ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா? அட இந்த வாரமாச்சும் நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா? இந்த மாதம், அட இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவோ நீண்டுகிட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்ல. அதாவது, ஆஹா! என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும், அடடா! அப்படிங்கிற மாதிரியும் ஒரு நாளும் இல்ல. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்திருப்பான். எப்படி தெரியுங்களா? "நீ கஷ்டப்பட்டே சாகு. நீ எப்பவும் பாத்தீனாக்கா, ஒரு எட்டு வச்சுனாக்கா, உன்ன 10 எட்டு நான் கீழ இழுத்து விடுவேன். உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நெனச்சிராத. ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா, 10 வாட்டி உன்ன அழுக விட்டுருவேன்." இப்படிதான் வாழ்க்கைய குடுத்திருப்பாங்க. இல்லையா? ஆனா, இது எல்லாம் நிரந்தரமா அப்டின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க. நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான். ஆனா கடவுள பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, நம்மளுடைய அப்பா, அம்மா கிட்ட நம்ம நெறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம். நெறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்ன்னு இருப்போம். அப்பலாம் நம்ம அப்பா, அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டுருப்போம். இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே நம்ம அப்பா, அம்மா ஆகுறப்போ, அப்பா, அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும். அந்த சமயத்துல திரும்பி பார்க்குறப்போ, அப்பாவும், அம்மாவும் வயசாகி நிப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்ப சோதனை குடுக்குறாரு அப்டின்னாக்க, நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்த இந்த அனுபவத்த வச்சு முன்னேறி போகணும். அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மள நம்ம தற்காத்துக்கணும். அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம பேலன்ஸ்டா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்கள கடவுள் குடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க விவரம் தெரிஞ்சதுலருந்து இப்போ வரைக்கும் நான்லாம் எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும். அந்த இதெல்லாம் கேட்டோம்னா, மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுரு மட்டும் தான் இருந்துச்சு. அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு நான் விழுகாத கால் இல்ல, நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம். ஆனா அந்த பிரச்சனைய தாண்டி வெளிய வந்திருப்போம் இல்ல, அந்த ஒரு பாயிண்ட் யாரு குடுத்திருப்பா தெரியுங்களா? கடவுள் தான் குடுத்திருப்பாரு. ஓகேங்களா? நம்மள தண்ணீல அழுத்துறப்போ, அந்த பந்து எப்படி மேல வருதோ, அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிக்கும். நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல, நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கைய கெடுக்கல அப்படின்னாவே, நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க. இத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த வகையில 12 ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும், சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க. அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பா உங்க வாழ்க்கைய மெருகேத்திக்கிறதுக்கும், பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா, அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாங்க. அந்த வகையில ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல 7வது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கு எப்படிங்க இருக்கு? புதன் பகவான் அப்பா! புத்திக்கு அதிபதி இவர்தான். இவர் ஒருத்தங்களுக்கு சாதகமா இருந்துட்டாக்கா, வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும். ஒரு என்ன சொல்றது? ஒரு குப்பையில வாழ்ந்தா கூட அவங்க கோபுரத்துக்கு போறது நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, நான் இவர ராசி அதிபதியாக வச்சிருந்தோம். என்னோட வாழ்க்கை மட்டும் ஏன் மேடம் மாறல? சொல்லப்போனா நெறைய குழப்பத்துக்கு நான் தான் ஆளாகுறேன். என்ன காரணம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. மத்தவங்களுக்கு அப்டின்னாக்க ஒரு தெளிவா ஸ்கெட்ச் போட்டு குடுக்குறேன். இப்படி பண்ணுங்கப்பா. இது செய்யுங்கப்பா. கரெக்ட்டா வரும்னு. அவங்களும் அத ஃபாலோ பண்ணி நல்ல வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு போறாங்க. ஆனா எனக்குன்னு வரம்போது நெறைய குழப்பத்துக்கு ஆளாகுறேன். மத்தவங்கலாம் என்னுடைய வாழ்க்கையில சஜஷன் சொல்றேன்ற பேர்ல என்ன குழப்பி விடுறாங்க. ஒரு சமயத்துல நான் எல்லாத்துக்குமே செட் ஆக மாட்டேனோ! நான் ஒரு குழப்பவாதியோ! என்னால எதுவுமே முடியாதோ! அப்டின்லாம் தோணுது மேடம். ஏன்? ஒரு தெளிவான ஒரு முடிவு என்னால எடுக்க முடியல. சில சமயங்கள்ல ரொம்ப தைரியமா இருக்கேன். சில சமயங்கள்ல என்ன மாதிரி ஒரு கோழை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்ற அளவுக்கு மனசு பயந்து போகுது. எந்த ஒரு தெளிவான வாழ்க்கையும் நான் வாழலன்னு தோணுது. பின்னாடி திரும்பி பார்த்தாக்க நெறைய நாட்கள நான் மத்தவங்களுக்காக மட்டும் தான் செலவழிச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு. மிதுன ராசி நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? சூதுவாது தெரியாது. மேடம் இது எல்லாரும் சொல்றது தான் வேற ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னா, இந்த சூதுவாது அப்படிங்கிறது பொதுவா எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனா மிதுன ராசிக்கு நான் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, சூது அப்படிங்கிறது கெட்ட விஷயத்த குறிப்பிட்டு சொல்லுவோம். சரிங்களா? சோ அந்த விஷயத்துக்கு இவங்க எப்பயுமே போக மாட்டாங்க. அந்த மாரி ஒரு விஷயத்த யாராவது செஞ்சுக்கிட்டாங்கன்னா கூட அந்த அந்த திசை பக்கமே போக மாட்டாங்க. 1 வாது.
இவங்கள சுத்தி யாராவது இவங்களுக்கு சூழ்ச்சி பண்ணிட்டு இருந்தா கூட, அவங்க நமக்கு தப்பு பண்றாங்க, அவங்க நமக்கு கெடுதல் பண்றாங்கறது தெரியாம, அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு, அவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க கூடயே இருப்பாங்க. ஆனா, அவங்க இவங்கள பயன்படுத்துறது கூட தெரியாது. இப்படிப்பட்டவங்க தானே நீங்க மிதுன ராசிக்காரங்கள. நெறைய சமயங்கள்ல சாமி கிட்ட சண்டை போடுறவங்க மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஏன் எனக்கு இந்த மாரி ஒரு மனச பலவீனமா குடுத்துருக்க? என்னால பாசத்துக்கு அடிமைப்பட்டு நான் இருக்கேன். என்னால எதிர்த்து பேச முடியல. அவங்க தப்பா பேசுறாங்கன்னு தெரியுது. ரொம்ப அழுக வரும் இவங்களுக்கு. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இதெல்லாம் பொய், பித்தலாட்டம். ஏதாவது சொல்றது. ஆண்கள்லாம் அழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மாங்க. பெண்கள விட ஆண்களுடைய வலிகள கேட்டோம்னாக்க அவ்வளவுதான். கண்ணீர் தாறுமாறா வரும் அவங்களுக்கு. ஆனா அவங்கள அழுகைய வெளிக்காட்ட மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்கள் அழுதாக அவங்கள சுத்தி அதாவது அவங்கள நம்பி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப பலவீனமாயிடுவாங்க. அதுக்காக மட்டும் தான். மத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெண்ண விட பல மடங்கு கண்ணீர்களுக்கு சொந்தக்காரர்கள் ஆண்கள் தான். அதுவும் மிதுன ராசி சேர்ந்த ஆண்கள்லாம் சொல்லவே வேண்டாம். பல பேருடைய சூழ்ச்சிக்கு ஆளாகி வாழ்ந்துட்டு இருப்பீங்க. குடும்பத்த பார்க்கணும் அப்படின்ட்டு நெறைய இடங்கள்ல சாக்ரிஃபைஸ்ன்னு இப்படியே தியாகத்துல தன்னையே எரிச்சுக்கிட்டுலாம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு நாளாவது விடிவு காலம் பொறக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? கவலையே வேண்டாம். புத்திக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு சில சமயங்கள்ல கை குடுக்குறாரு. சில சமயங்கள்ல உங்கள கால் வாரி விடுறார்லாம்ன்னு நெனைக்கிறீங்க. அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அத கடந்து வரதுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியா விளங்கக்கூடிய அவர் தான் உங்களுக்கு பக்கபலமா நிக்கிறாரு. அத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல மிதுன ராசிக்காரங்களே, நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இந்த வீடியோ பதிவ தொடர்ந்து பாருங்களேன். உங்களுக்கு புதன்கிழமைகள்ல பெருமாளுடைய தரிசனம் உங்களுக்கு பக்கபலங்க. உங்கள எத்தன பேரு அதாவது எத்தன சூழ்ச்சிகள் உங்கள சூழ்ந்தாலும் சரிங்க, அப்படி அந்த பெருமாள் எப்படி நிக்கிறாரு கம்பீரமா, அப்படி நின்னு அவங்கள சமாளிப்பீங்க. அதுக்கு இவருடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அவருடைய நாமத்த சொல்லி ஓகேங்களா? ஓம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக. ஓகேங்களா? இந்த நாமத்த 3 முறை சொல்லி முடிச்சுட்டு, நம்மளோட வீடியோ பதிவ தொடர்ந்து பாருங்க. இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமா, பாதகமான தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சாதகமா இருக்கு அப்படின்னாக்க, இன்னும் அத எப்படி சிறப்பா மாத்தலாம்? பாதகமா இருக்கு அப்படின்னாக்க, அந்த பாதகமான விஷயத்துல இருந்து நம்ம எப்படி ஒதுங்கி இருக்கலாம்? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். அது என்ன மேடம்? வெங்கடாச்சலபதி என்ன வணங்க சொல்றீங்க? அப்படின்னு கேட்டோம்னா, மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஆ ஒரு தைரியத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க நிக்கிறீங்க. ஆனா, மத்தவங்களுடைய ஈடுபாடு உங்களுடைய தைரியத்த பிரேக் பண்ணுது. இது 2த்துக்கும் பக்கபலம்னு பார்த்தோம்னாக்கா, திருப்பதி வெங்கடாச்சலபதி மட்டும் தான் உங்களுக்கு துணை. அவரு எப்படிங்க? கோடான கோடி பணம் கொட்டுனாலும் சரி, பணம் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும். ஆனா, அவருக்கு இதுவரைக்கும் ஒரு நாளும் பிரச்சனை வந்தது கிடையாது. ஓகேங்களா? சோ அவருடைய அனுகிரகம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கிற சாமி வேற, அது வேற, இது வேறன்னு எவ்ளோ சூழ்ச்சிகள். இப்போ இந்த கலியுகத்துல இப்படி ஒரு நாட்டுல ஒரு வளம் இருக்கு அப்படின்னாக்கா, மத்த நாடுகள்லாம் அத அடிச்சு புடுங்குறதுக்குலாம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த தருணத்திலயும் அவருடைய கோயிலுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரங்க வந்துட்டு தான் போறாங்க. எவ்வளவோ ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்போ நிக்கிறாரு இல்லையா? சோ இவருடைய துணை உங்களுக்கு எப்படின்னு நெனச்சு பாருங்க. சோ இவருடைய நாமத்த சொல்லுங்க. அவருடைய நாமத்த சொல்லும்போது உங்களுடைய மனசுல கூடிய பெரிய பாரம், பெரிய கஷ்டம் அது நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவருடைய நாமத்த சொல்லிட்டு வீடியோ பதிவு தொடர்ந்து பாருங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. இன்னொரு ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு வைக்கிறேங்க. மிதுன ராசி சேர்ந்தவங்க யாராவது பாத்தீங்கன்னாக்கா, உங்களுடைய வேண்டுதலுக்கு நாங்க வேண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நிச்சயமா அதாவது எனக்கு வேலை கிடைக்கணுங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும். இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல்கள் இருந்தது அப்படின்னாக்கா, உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், உங்களுடைய வேண்டுதலையும் சேர்த்து குறிப்பிடுங்க. அதன் கூடவே ஓம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நாமத்தையும் 3 முறை பதிவிடுங்க. நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். புரியுதுங்களா? சரிங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது? நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் 9 நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமா தான் இருக்கு. அந்த வகையில இந்த மாதம் எந்தெந்த கிரக நிலைகளுடைய மாற்றம் எப்படி இருக்கு? ராசிக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்காரு? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாங்க. இதனால தான் உங்களுக்கு நான் சரியான ஒரு கணிப்ப சொல்ல முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் மிதுன ராசிய பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைன்னு நினைச்சேனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. அதுதான் மத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ பதிவு பார்க்கறதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். சரிங்களா? சரிங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவ தொடங்கலாம். மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் 3 நட்சத்திரங்கள் சேர்ந்தது தானே. அதுல மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அடுத்தா திருவாதிரை நட்சத்திரம். இதைத் தொடர்ந்து புனர்பூசத்துல 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு தான் மிதுன ராசி முழுமையா.
இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கிரகங்களுடைய அமைப்புன்னு பார்த்தோம்னாக்கா, ராசியில சூரிய பகவான், சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காங்க. தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல புதன் பகவானும், சுகஸ்தானத்துல கேது பகவானும், பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் வக்ர கதியிலையும், தொழில் ஸ்தானத்துல ராகு பகவானும், லாபஸ்தானத்துல சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்ததா அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. சோ கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இப்படிதான் இருக்கு. என்ன மேடம் அவங்க அங்க உட்காந்துருக்காங்க, இவங்க இங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல மேடம் அப்படின்னா, கவலையே படாதீங்க. இதோடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுங்க. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஜூலை மாதத்துல கிரக நிலைகளோட பெயர்ச்சி இருக்கு. அது என்னன்னைக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க மாறுறாங்க அப்படிங்கறத நான் தெளிவா சொல்றேன். வரக்கூடிய 7ஆம் தேதி, அதாவது 7/7/2024 அன்னைக்கு சுக்கிரன் ராசியில இருந்து தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு மாறாருங்க. அடுத்ததா 11/7/2024 அன்னைக்கு செவ்வாய் லாபஸ்தானத்துல இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறாரு. இவரை தொடர்ந்து 16/7/2024 அன்னைக்கு சூரியன் ராசியில இருந்து தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு மாறாருங்க. இந்த மாதத்துல 3 கிரக நிலைகளுடைய மாற்றம் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப வரைக்கும் பார்த்தது அமைப்பு மற்றும் மாற்றம். இதை தொடர்ந்து பலன்கள்னு பார்த்தோம்னா, யானையை பூனையாக்குவது, பூனையை யானையாக்குவது. இந்த மாதிரி எந்த விஷயத்திலும் சின்னத பெருசாகும், பெருச சின்னதாகவும் மாற்றும் கலையை அறிந்த மிதுன ராசியினரே. நான் தான் சொன்னேன் இல்லையா? ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன விஷயத்த பெருசா பண்ணிடுவாங்க, பெரிய விஷயத்த சின்னதா பண்ணிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல குழப்பம் தான் இவங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கும். ஆனா மத்தவங்களுக்காக மெனக்கட்டு பண்றதெல்லாம் கில்லாடிங்க இவங்க. ஓகேவா? சோ இப்படி யானைய பூனையாவும் மாத்த தெரியும், பூனைய யானையாவும் மாத்த தெரியும். அப்ப எப்பேற்பட்ட கில்லாடிங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. ஆனா அட போங்க மேடம் சொல்லாதீங்க. உண்மைதான். ஆனா என்னால பெருசா வாழ்க்கையில முன்னேற முடியலையே. காரணம் என்ன? முட்டாள் பீசுங்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு, ஆ, ஊ, ஈன்னு கார்லயும், வண்டிலயும் அப்படி இப்படின்னு ரொம்ப வசதி வாய்ப்போட வாழ்றாங்க. நான் மட்டும் பாருங்க, இன்னுமே அந்த பிஞ்சு செருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருக்கேன். நான் மட்டும் பாருங்க, லோன்னு ஏதோ ஒரு 5000, 10,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் மட்டும் பாருங்க, இன்னும் வேலை இல்லாத உட்காந்துட்டு இருக்கேன். அப்படின்னு நீங்க சொல்றது கேட்குது. பட் இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றத்த கொடுக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவ ஸ்டார்ட் பண்றேன். கவலைப்படாதீங்க. நம்ம இருக்கிறத சொல்லணும் இல்லையா? மிதுன ராசியோட குணத்த சொல்லணும் இல்லையா? அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சொல்லிட்டேனா? பண வரத்து அதிகரிக்கும். வீண் அலைச்சல் ஆனா இருக்குங்க. இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உழைப்பு அதிகரிக்கும். பயணங்களால வீண் செலவுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அட போங்க மேடம். இப்பதான் உதவி கிடைக்கும் நீங்க. வீண் அலைச்சல் வரும்னு சொல்றீங்க. அப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? இப்ப பண வரவு கிடைக்குது. ஒருத்தன் வாப்பா பணம் தரேன்னு சொல்றான். அவன நம்பி நான் போறேன். அது வீண் அலைச்சலா முடியுது. நீங்க பண வரத்து வரும்னு சொல்றீங்க. அது எப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறது? அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். பண வரத்து அதிகரிக்கும் அப்படின்னாக்க, ஒரு பணம் வந்துட்டு சர்வசாதாரணமா வந்துருமா? சில அலைச்சல்களை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பண வரவு இருக்கும். போன மாதத்த பொறுத்தவரைக்கும் ஓகேங்களா? பண வரத்துக்கான வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு இல்லையா? ஆனா இப்போ பொறுத்தவரைக்கும் அலைச்சல்கள் இருந்தாலும் அது வந்துட்டு உங்களுக்கு அனுகூலமான அலைச்சலா மட்டும் தான் இருக்கு. அதாவது பண வரவு வருது. உங்களுடைய காரியங்கள் வந்துட்டு அனுகூலமா முடியறது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அலைச்சலா மட்டும் தான் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் வீண் செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நீங்க சரி பண்ணணும்னு பார்த்தோம்னா, நமக்கு வரக்கூடிய செலவுகள கையிருப்புலருந்து எடுத்து செலவு பண்றோம் அப்படின்னா, அத வந்துட்டு 1க்கு 2 முறை யோசிங்க. இந்த செலவு நம்ம பண்றது கரெக்ட்டா? தப்பா? மத்தவங்களுக்கு ஏன் நம்ம பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு யோசனைய வச்சுக்கோங்க. அச்சோ! அவங்க வந்து என்ன நம்பி வந்துட்டாங்க. நான் செலவு பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெண்டு வந்துட்டான். அவனுக்கு நான் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு பண்ணோம்னாக்க, நம்ம கையிருப்பு அப்படிங்கிறது போன சில மாசமா நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டோம். யாரு உதவுனாங்க? சோ, இப்ப பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம்னு வந்து மத்தவங்களுக்கு எடுத்து செலவு பண்ண முடியுமா? தயவு செய்து பண்ணாதீங்க. செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வரவுக்கான வழிய தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறிடும். புரியுதுங்களா? கையிருப்புல மிதுன ராசிக்கு இன்னொரு விஷயம் சூட்சுமமா சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு ரூ. 1000 இருந்தா மட்டும் தான் ஒரு ரூ. 10,000 வருமானம் வரும். உங்ககிட்ட சுத்தமா பணம் இல்ல அப்டின்னாக்க, அந்த வருமானம் அப்படிங்கிறது தடைப்பட்டு நின்னு இருக்கும். இது உண்மைன்னு நினைச்சுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? பணம் மட்டும் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ஒரு தாந்திரிகமான விஷயம். அது தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே கையிருப்புல ஒரு ரூ. 1000 வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. வச்சுக்கோங்க. அடுத்த குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அமைதி குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மத்தவங்களுடைய தலையீடின் காரணமா. மத்தவங்களுடைய தலையீடு இல்லாம குடும்ப விஷயத்த பத்திரமா வச்சுக்கோங்க.
நிதானமா பேசி பழகுவது ரொம்ப நல்லதுங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்துல நடந்துப்பாங்க. அவங்களுடைய பேச்சும் அப்படி இருக்கும். காரணம் என்ன தெரியுங்களா? இந்த மாதம் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. அது மத்தவங்களுடைய கண்ணுக்கு பொறுக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பில்லி சூனியம்லாம் இருக்கு இல்லையா? அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, அந்த மிதுன ராசிக்கு வந்துட்டு இவங்க கொஞ்சம் சிரிச்சா போதும். "அது எப்படி இவன் நல்லா இருக்கான், இவன் சிரிக்கிறானே" அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூனியம் பண்ணிடுவாங்க. நெறைய இந்த சூனியம், மந்திரம் விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பீங்க. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஸோ, இதனால என்ன பண்ணணும் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கா? இல்லன்னு சொல்லுங்க. ஓகேவா? நம்மளுடைய பொருளாதாரத்தையும் சரி, நம்மளுடைய சந்தோஷத்தையும் சரி, வெளிய காட்டக்கூடாத ஒரு அமைப்புல தான் உங்க வாழ்க்கை இருக்கு. ஏன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுடைய அமைப்பு அந்த மாதிரி. உங்கள என்னைக்கும் கஷ்டத்திலேயே வச்சிருக்கணும்ன்றது தான் அவங்களுக்கு சந்தோஷம். சோ, நீங்க கஷ்டமா இருக்குன்றத காட்டிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே அனுபவிச்சுக்கோங்க சந்தோஷத்தையும். முக்கியமா உங்க பாக்கெட்ல எவ்ளோ காசு இருக்கு அப்படிங்கிறது உங்கள தவிர்த்து யாருக்கும் தெரியக்கூடாது. சரிங்களா? இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணினாவே, மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நெறைய வாழ்க்கையில மாற்றத்த கொடுக்கும். அந்த மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றமா மட்டுமே இருக்கும். சரிங்களா? என்னடா அந்த பிள்ளை என்னமோ சொல்லுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நிச்சயமா இத ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நெறைய சூழ்ச்சிக்கு நீங்க ஆளாயிருப்பீங்க. ரூ. 10 தான் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த ரூ. 10யும் உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்களா இருப்பாங்க. உங்களோட வெறும் கையில உங்கள நிக்க வச்சவங்களா இருப்பாங்க. உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. சரிங்களா? ஏன்னா மிதுன ராசியோட அமைப்பு அந்த மாதிரி. இதெல்லாம் மாற்றத்த கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, அப்ப என்னோட தலையெழுத்தா, என்னோட ஜாதகம் இப்படி இருக்கு அப்படின்னாக்கா, எனக்கு அப்படிதான் நடக்கும்னு கிடையாது. ஜாதகம் அப்படி இருந்தாலும் சரி, எந்த கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான பாதகமான பலன கொடுத்தாலும் சரி, அதற்கான வழிய, அதற்கான தீர்வ தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகள் மீதும் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. அடுத்ததா உங்களுடைய பொருட்கள ரொம்ப பாதுகாப்பா வைப்பது ரொம்ப அவசியங்க. நான் முன்னதா சொன்னேன் இல்லையா? உங்கள சுத்தி வந்துட்டு பில்லி சூனியம் வைக்கிறதுக்கும், உங்கள வந்துட்டு தரை மட்டமா ஆக்குறதுக்கும் ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அது யாரா வேணா இருக்கட்டுங்க. சரிங்களா? நம்முடைய உடைமைகள நம்ம பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அந்த ரொம்ப ஆசைப்பட்டு நீங்க வச்சிருக்க பொருட்களவே அவங்க திருடிக்கிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க கவனக்குறைவாவும் பொருட்களை இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்க, பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல பொதுவா மிதுன ராசி இந்த மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சேமிப்பு செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த ஆலோசனை பெற்று சேமிப்பு செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததுக்கு அப்புறமா சேவிங்ஸ்க்கு யோசிங்க. சேவிங்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தேவைகளை பார்க்காம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கஷ்டப்பட வேண்டி வருங்க. அடுத்ததா மத்தவங்க கிட்ட பேசுறப்போ நிதானம் இருக்கட்டும். சரிங்களா? சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் திடீர் தடைகள் ஏற்பட்டு நீங்குங்க. வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க. ஒருவேளை வந்துட்டு கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா, பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்துல ஒரு சுமூக முடிவு கிடைக்குங்க. உங்களுடைய வியாபாரத்தையும் விருத்தி செய்து கொள்வீங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. உங்க பணிகள செய்யறப்போ நீங்க கண்ணும் கருத்துமா இருந்தா மட்டும் தான் நல்லது. மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கிட்ட ரொம்பவே அனுசரணையா நடந்துக்கோங்க. நம்மளுடைய கஷ்டங்கள, கோபதாபங்கள வெளியில காட்டுறதுக்கு பணியிடம் சிறப்பா இருக்காது. நமக்கே அது பாதகமா முடிஞ்சிரும். புரியுதுங்களா? அடுத்தது அவங்களுடைய மேலிடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்குங்க. முக்கியமா அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வந்து சேரும். அந்த பொறுப்புகள தக்க வைத்துக் கொள்ள நீங்க நிறைய உழைக்க வேண்டியிருக்குங்க. முக்கியமா மிதுன ராசிய சேர்ந்த அரசியல்வாதிங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க. அடுத்தா பணி நிமித்தம் காரணமா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளியூர் சென்று தங்க வேண்டியே இருக்குங்க. அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள இருக்கும். புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகளும் சாதகமான பலன கொடுங்க. வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அரசியல்ல உள்ளவங்களுக்கு கோபமாக பேசுவத தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். பேச்சுக்கள்ல கவனம் இருக்கட்டும் அப்படின்னு. மேல் மட்டத்துல இருக்கிறவங்க கிட்ட வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க. அங்கேயும் கொஞ்சம் கவனமா இருங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்குங்க. பெற்றோர் சொல்படி நீங்க கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். நீங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு படிப்ப தேர்ந்தெடுத்து படிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. வெளிநாடு, வெளியூர் சென்று படிக்கிறதுக்கான யோகமான அமைப்பும் இருக்கு. இப்ப வரைக்கும் பார்த்தது வந்து பொது பலன்கள். அடுத்த நட்சத்திர பலன்கள பார்க்கிறப்ப இன்னும் தெளிவான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். மிருகசீரிஷம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் பணவரத்து அதிகரிக்குங்க. விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மனசுல துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவா செய்து முடிப்பீங்க. இதன் காரணமா அதிக நன்மைகள் உண்டாகுங்க. போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுறத மட்டும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய
3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த மாதத்துல தவிர்த்திடுங்க. அடுத்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா செயல்படுவது நல்லதுங்க. வாடிக்கையாளர்கிட்ட கனிவா பேசுவது வியாபாரத்தோடைய விருத்திக்கு உதவும். அடுத்ததான் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்க கோபப்படாமல் மேல் அதிகாரியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வேலை செய்யறது ரொம்ப நல்லது. சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முக்கியமா உங்க வேலையை காலி பண்றதுக்கு சக ஊழியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் அப்பப்ப வாக்குவாதங்கள் வருங்க. அதை நீங்க தவிர்த்திடுங்க. உறவுக்காரங்க கிட்ட பேசுறப்போ நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளுடைய நலனிலும் அக்கறை செலுத்துவீங்க. ஆக மொத்தத்துல மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள சாதகமான ஒரு அமைப்புல தான் வந்திருக்கு. பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க புதன்கிழமைகள்ல பெருமாளை தரிசித்து அர்ச்சனை செய்ய எல்லா நலன்களும் உண்டாங்க. சகல சௌபாகியங்களும் உண்டாகும். உடைய கஷ்டங்களும் கண்ணீர்களும் காணாமல் போகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய 21, 22, 23 ஜூலை மாதத்துல இந்த நாட்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். எங்கும் கவனம், எதிலும் கவனம். முக்கியமா கமிட்மெண்ட்ல கவனமா இருங்க. பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும். அடுத்த அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய 14, 15, 16 ஜூலை மாதத்துல இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதாங்க. இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மிதுன ராசிக்கு எப்பவுமே நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்குங்க. புரியுதுங்களா? வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சினாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, ஆன்மீக சந்தேகங்கள், ஏதோ பரிகாரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரிங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதற்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும். கூடிய விரைவில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்படுங்க.